அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை, அதாவது நம்ம எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய உடம்போட சூட்டையை நம்மளுடைய உஷ்ணத்தையை நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அதி உச்ச வெப்பநிலையை நாமளே உணர்ந்துட்டு இருக்கோம். இது எப்படா முடிவுக்கு வரும், காலநிலை எப்ப கரெக்டா வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலவும் வறண்ட வானிலை நாளை முதல் மாற்றம் அடைய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னைக்கு மேல் மாகாணம், சப்ரகமு மாகாணம், தென் மாகாணங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மாலையில இரவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனைய பிரதேசங்கள்ல கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்க ஏரியாவில் இன்னைக்கு எப்படி, மழையா வெயிலா, எப்படி இருக்கீங்க? எப்பவும் சொல்ற மாதிரியே இந்த அதி உச்ச வெப்பநிலையால அதிகமானவர்களுக்கு அதிகமாக தண்ணீர் தாகம் ஏற்படும், நீர் தேவைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நிறைய தண்ணி குடிங்க அப்படிங்கிறதையே நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். சரி, இதெல்லாம் போக என்னடா புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஒரு 10-15 நாட்கள்ல புது வருஷம் பிறக்க போகுது. தமிழ் சிங்கள புத்தாண்டு அமோகமா களை கட்டும். எரிபொருள் பிரச்சனை இருக்கு. நம்ம நாட்டுல எரிபொருள் இருக்கா இல்லையா, நம்ம எல்லாம் சுற்றுலா போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அதையும் கிளியர் பண்ணிருக்காங்க. இல்ல போலீஸ் ஊடக பேச்சாளர், போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுமக்களின் பாதுகாப்புக்காக இந்த புத்தாண்டுக்காக நாங்க விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்ன மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய 608 போலீஸ் நிலையங்களை உள்ளடக்குற வகையில இந்த பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ඔබ තනිකර යනවා. ඒ නිසා අපි පළමුව ඔබගේ නිවස සුරක්ෂිතද? දොරගුළු නිසි පරිදි වසා ඇද්ද? නිවසේ රන් අබරන මුදල් එහෙම නැත්නම් වැදගත් සහ වටිනාකම් ලියකිලි පිළිබඳ ඔබ අවධානය යොමු කළාද? ඔබ නිවසින් බැහැර යන්නට ඉස්සෙල්ලා ඔබගේ යාබද නිවසේ ඔබගේ හිතයිෂීන් පිළිබඳ දැනුවත් කළාද? ඒ වගේම ඔබ දන්නවා මේ වන විට සමස්ත රටේ සෑම පුරවැසියෙකුම මහජන ආරක්ෂක කමිටුව තමුන්ගේ කැඳවුම්කරු දන්නවා. එහෙම නැත්නම් ඔබගේ පොලිස් වසමේ ස්ථානාධිපතිතුමා දන්නවා. මේ කැඳවුම්කරු හරහා ඔබ මේ නිවසින් දින කිහිපයක් බැහැර වෙන බව දැනුවත් කර තිබීම සුදුසුයි කියලා අපි යෝජනා කරනවා. கிட்டத்தட்ட இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் வாகன சோதனைகள், அதுக்கப்புறம் வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகள், மக்களினுடைய பாதுகாப்புக்காக நிறைய பேர் பணியாற்ற போறாங்க. 10,000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்களை நாங்க இந்த புத்தாண்டு காலகட்டத்துக்காக நாங்க பணியில ஈடுபடுத்த இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் FU உட்லர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தாண்டு காலகட்ட பகுதியில் வீட்டுடைய பாதுகாப்பு, நீங்க வீட்டை தனியா போட்டுட்டு எங்கேயாச்சும் போவீங்க, வீட்டுல நகைகள் இருக்கும், தேவையான பொருட்கள் இருக்கும், அதை எப்படி பாதுகாக்கிறதுல நீங்க கொஞ்சம் மும்முரமா இருக்கணும், அதை எப்படி சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நீங்க வெளியே போற இடங்கள்ல செல்ஃபி வீடியோஸ், செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் போட்டதுனால நீங்க வெளியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிரிகளுக்கு தெரியும். அதனால உங்களுடைய வீட்டு பாதுகாப்பு, நீங்க இருக்கக்கூடிய சூழல் பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். அதிலே ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு FU உட்லர் சொல்லியிருக்காரு. சேம் டைம் ஃபேக் நோட் இருக்கு இல்லையா, கரன்சி இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ புத்தாண்டு காலகட்டங்களில் வெளியே போய் சாமான்கள், பொருட்கள் வாங்கும் பொழுது பொய்யான கரன்சி இருக்கும், கரன்சி நோட்டுகள் இருக்கும், போலி நாணயத்தாள்கள், இது அதிகமாக புழங்கும். இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நீங்கள் வெஹிக்கல்ஸ் எடுத்தீங்கன்னா தூரம் பார்க்காம, வேகம் பார்க்காம, டைம் பார்க்காம அப்படியே ஹை ஸ்பீடில் போவீங்க. அதிகமான வேகத்தில் வண்டி ஓடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிவேகம் உங்களுடைய உயிரை அச்சுறுத்தும், உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்காது. அதனால இது எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன்னா சுற்றுலா காலங்கள், அதாவது இந்த புத்தாண்டு காலங்களில் நம்ம சுற்றுலாக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவாக தமிழ் சிங்களவர்கள் மாத்திரமில்லை, ஏனையவர்களும் சுற்றுலாக்களை மேற்கொள்வாங்க அந்த ஏப்ரல் மாதத்துல. அதனால வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும், வேகங்கள் அதிகரிக்கும், விபத்துகள் அதிகரிக்கும். அதனால புத்தாண்டு காலகட்ட பகுதியில் வீதி விபத்துகள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறதை FU உட்லர் சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் இன்னைக்கு நடந்த சில சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பெருசா நான் இன்னைக்கு செய்திகள் எடுத்துட்டு வரல. ஆனாலும் மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு துயரமான செய்தி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, கொத்மலையில ஒரு ஏரியாவில் காட்டுக்குள்ள கசிப்பு காய்ச்சுறாங்க அப்படிங்கிற செய்தி கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரம்போட போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் போறாங்க இதை பிடிப்பதற்காக, ரைடு பண்றதுக்காக போறாங்க. போற வழியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு குழவிக்கூடு குழம்பி 7 பேரையும் கொட்டி இருக்கு. இதுல 2 பேர் ICUல அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏனையவர்கள் நூரலியா பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த குழவிக்கூட்டை யாராச்சும் வேணும்னு கலைச்சு விட்டாங்களா, இல்லைன்னா தானா குழவிக்கூடு கலைஞ்சிச்சா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இது ஒரு துயரமான சம்பவம். போலீசாருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம புத்தாண்டு காலத்துல எரிபொருள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கலாநிதி மயூர
கீர்த்திகுமார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்வாக பணிப்பாளர், நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வி இருக்கும், பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கு எரிபொருளை வழங்குமாறு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அவங்களும் தரதா சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இலங்கையில் இருக்கக்கூடிய 2 இடங்களும், அதாவது எரிபொருளில் இருக்கக்கூடிய 2 இடங்களும் வந்து இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் கப்பல்களை கொண்டு வருவதில் வந்து கொஞ்சம் தாமதமாகுது. ஆனாலும் வந்து கண்டிப்பாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் மே மாதத்துலேயும் எரிபொருள் இருப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை வந்து நாங்கள் இப்போ நடத்தி வந்துட்டு இருக்கோம். தற்பொழுது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் கப்பல்கள் பெரும்பாலும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு, அதாவது 2ஆம் தேதி வந்து டீசல் ஏற்றின ஒரு கப்பல் வந்து நம்ம நாட்டை வந்து வந்தடைய இருக்கு. அதுல 32,000 மெட்ரிக் டன் டீசல், 5,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதிகள்ல மேலும் 2 டீசல் கப்பல்கள் நம்ம நாட்டுக்கு வர இருக்குன்னு சொல்றாங்க. பண்டிகை காலம் முடிஞ்சு 5ஆம் மாதம் முடியும் வரைக்குமே இலங்கையில எரிபொருள் கையிருப்பில் இருக்கும். அதனால டோன்ட் worry அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். ஆனா இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இன்னைக்கு தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, என்னடா நீங்க வந்து பார்லிமெண்ட்ல இருக்கும் பொழுது, அதாவது நீங்க வந்து 3 பேர் பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸா இருக்கும்போது நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த எரிபொருளுடைய விலையை குறைப்போம், வரிகளை வந்து குறைப்போம்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ எரிபொருளுடைய விலையை வந்து கூட்டி வச்சிருக்கீங்க, கரண்ட் பில்லோட அதிகரிப்பை வந்து கூட்டி வச்சிருக்கீங்க. இப்போ கரண்ட் பில்னால கொத்து, ரைஸு, சிற்றுண்டி சாலைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து கூடுது. இப்போ பண்டிகை காலங்கள் அதிகமாக வந்து விலை கூடுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க வந்து கரண்ட் பில் அதிகரிக்கிறதுக்கு கொத்துக்கு வந்து விலை கூட்டுறதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தயாசிரி ஜெயசேகர் சொல்லியிருக்காரு. බාණ්ඩ මිල පත් කරලා තියෙනවා. දැන් ඔබ දන්නවා ගිය සතියේ මේ විදුලි බිල වැඩි කරපුවාම කොත්තුව රුපියල් 30කින් වැඩි කරා. දැන් කොත්තුවයි විදුලි බිලයි අතර තියෙන ප්‍රශ්නේ මොකක්ද? කොත්තුව හදන්නේ විදුලි බලෙන්ද? නෑ. කිසිම ප්‍රශ්නයක් ඒක ඇතුලේ නෑ. නමුත් ආණ්ඩුව කතා කරන කයිය ගන්න මේ ක්‍රියාවලිය තුල මේ මිනිසුන්ට තිබෙන මේ ආහාරවල මිල වැඩි වීම ගැන කිසිම වැඩ පිළිලක් ආණ්ඩුවට නැති බව තමයි අපිට පෙනියන්නේ. ඒ නිසා බොහොම පැහැදිලිව කියනවා ඊළඟ පාර්ලිමේන්තුවේ සතියේ අපි ආණ්ඩුවට යෝජනා කරනවා කරුණාකරලා සහන පැකේජයක් ගේන්න මේ රටේ මිනිසුන්ගේ මේ තිබෙන අර්බුදය විසඳා ගැනීම සඳහා. එක පැත්තකින් තෙල් මිලේ ප්‍රශ්නයක්, තෙල් මිලෙන් බැදෙන මිනිස්සු, අනෙක් පැත්තෙන් විදුලි බලෙන් බැදෙන මිනිස්සු, ඊළඟට බාණ්ඩවල මිල. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ராஜித சேனாரத்ன அவர்கள், டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை வந்து மேற்கொண்டு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் சொன்ன 3 விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன். அவர் சொன்னது என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் எரிபொருள் பிரச்சனை, அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் எரிபொருள் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிங்களே. எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இப்படியா வந்து சொன்னார், அதாவது அங்கே வந்து இருமல்னா இங்கே வந்து சளி பிடிச்ச மாதிரி இல்லையா இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்னதான் உலகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டாலும் நம்ம நாடு வந்து ஸ்டடியாக இருக்கணும், அப்படி ஒரு நாட்டை வந்து நம்ம உருவாக்கி வைக்கணும். எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இங்கே வந்து முடியுது அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதோட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். දැන් අද මේව කළ තියෙනවා විදුලි බලය කප්පාදු කිරීම පිළිබඳව කීයටද? හවස 6 ඉඳලා රාත්‍රී 10 වෙනකන් පාරේ විදුලි කණුවල කොහෙවත් විදුලිය නැහැ. කපන්න ඕනේ. ඒ කියන්නේ රජයේ වැඩ කරලා ගෙවල් වලට යන මිනිස්සු, ගම් වලට යන මිනිස්සු, අතුරු පාරවල යන කට්ටිය, කාන්තාව එක්කෙනෙක් ඔක්කොම යන්න ඕනේ තනි කළුවටයි. ඒතර පික්පොකට් කාරයින්ට, අනිත් මංගොල්ල කාරයින්ට ඉතාමත් හොඳයි. රෑ 10ට දෙනවා විදුලිය. ඒ මොකද ඒ මංගොල්ල කාරයින්ට. මොකද ආණ්ඩුවත් මංගොල්ල කාරයෝ රෑට 10ට විදුලිය ඕන් කරනවා. මොකද උඹලා ඕන එකක් කරපන්, ගෙවල් එහෙම තියෙන ඒවා හොඳට හොයාගනින්. ඒකට 10ට යනකොට 6 ඉඳලා 10ට අපේ සාමාන්‍ය මිනිස්සු යන වෙලාවට විදුලිය කපනවා. මෙන්න ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය. මේ විදිහට මේ කළා මේ මංගොල්ලකාරී ආණ්ඩුව මේක කරනවා. අර මෙතුමත් කිව්වා ඕස්ට්‍රේලියාවේ අද පොදු ප්‍රවාහනය නිකන්. එතකොට 150කින් බදු කපලා තියෙනවා. ඉන්දියාවේ බදු අඩු කරනවා. දැන් එදා කිව්වේ මොකද මේ බදු වලින් අඩු කරන්න පුළුවන්. කියපු ආණ්ඩුව තමයි අද මේ විදිහට මේ ක්‍රියා කරන්නේ. அவர் சொன்னது என்னன்னா, இப்போ மின்சார கட்டணங்களை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இப்போ ரோட்ல இருக்கக்கூடிய ரோட் லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நைட் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து அணைச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்னன்னா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் அணைச்சி வச்சிங்கன்னா கிளாஸ் போய் வரவங்க, வேலைக்கு போய் வர பெண்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அது நீங்கள் வந்து ஒரு திருடர்களுக்கு வந்து ஒரு வழி வகைத்து கொடுத்த மாதிரி இல்லையா? திருடர்கள் வந்து நைட்டுக்கு அப்புறம் அவங்க தான் வந்து புழங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு
அதுக்கப்புறம் லைட்டை போட்டு என்ன பிரயோஜனம், தேவையான டைமுக்கு வந்து லைட் இல்லைன்னா என்ன, இதுதான் உங்களுடைய ஆட்சிக்குரிய லட்சணமா அப்படிங்கிற மாதிரி ராஜித சேனாரத்ன அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அதோட இன்னொரு விஷயம் அவர் லாஸ்டா வந்து சொல்லியிருக்காரு, இதை கொஞ்சம் பாருங்களேன். එයා කිව්වා මම ජනාධිපති වුණාම ඇති වෙන්නේ සිනමා ශාලා ඉස්සරහා පෝලිං විතරයි. තෙල් ගෑස් පෝලිං නැහැ. 9යි 9යි 2024 ලියා ගන්න. හොඳේ තමුන්නාසලට පිචර් බලන්න, ඩ්‍රාමා බලන්න මේ සුන්දර රටේ ඒවට විතරයි පෝලිමේ ඉන්න වෙන්නේ. අනිත් එකක්වත් නැහැ. අර පෞගිය ටිකේ පෙට්‍රෝල් ෂෙඩ් වල අනුර කුමාර දිසානායක චිත්‍රපටි පෙන්නුවා. ඒකයි අර පෝලිමේ තිබුණේ ගහලා. ඔව් මේ තියෙන්නේ 9යි 9යි 24. හොඳේ පොඩේ තමුන්නාසලම තමයි මේ වාර්තා කරලා තියෙන්නේ මාධ්‍යය. හරි අර දැන් චිත්‍රපටි පෙන්වන්නේ පෙට්‍රෝල් ෂෙඩ් වල. හොඳේ තව ටික දවසකින් එක එක තැන්වල ඔය මේ චිත්‍රපටිය පෙන්නනවා මේගොල්ලෝ. අද මේ විතරක් නෙවෙයි තෙල් වලින් තෙල් වැඩි කරා. තෙල් සම්පූර්ණයෙන් වැඩි කරා. එතකොට විදුලිය වැඩි කරා. ජලය වැඩි කරා. ඉස්සරහට ජලය කපනවා. තව ටිකක් යනකොට විදුලිය කපනවා. ආහාර වැඩි කරා. ආහාර වැඩි වීමේ ප්‍රතිශතය මේ ඉරාන යුද්ධයත් එක්ක කියලා හේතු දෙයක් කරන මේ ලෝකේ දෙවෙනි රට. මයි ගාව තියෙනවා chart එක අපිට වඩා වැඩිපුර තියෙන්නේ සැම්බියාවල විතරයි. අනිත් රටවල් මේ ඉන්දියාව පාකිස්තානයේ මේ සියලු මේවා අපිට යටින් තියෙන. මෙච්චර ආහාර වැඩිවීමක් නැහැ. මෙච්චර බදු ගැහිල්ලක් නැහැ. ලෝකේ කොහෙවත් රටවල. ඒ නිසා මතක තියාගන්න මේකට ජනතාවගේ ඉවසීමේ සීමාව මං හිතන්නේ මේ අලුත් අවුරුදු සමය වෙනකොට අවසන් වෙනවා. ඒ නිසා ඒකාබද්ධ විපක්ෂය අපි සියලුම දෙනාම ලෑස්ති වෙන්න. அதோட லாஸ்டா வந்து ராஜித சேனாரத்ன அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் 9/9/2024 அன்று சொன்னார் என்னன்னா, நான் ஜனாதிபதி ஆகினா தியேட்டர்ஸுக்கு முன்பாக மட்டும்தான் வரிசைகள் இருக்கும், வேற எந்த வரிசைகளும் வந்து நான் மக்கள் நிக்கிறதுக்கு வந்து நான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வந்து படம் காட்டிட்டு இருக்காரா, ஒவ்வொரு எரிபொருள் ஸ்டேஷன்லையும் வந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் வந்து படம் காட்டிட்டு இருக்காரு போல. அப்ப தியேட்டருக்கு முன்பாக தானே ஆக்களை நிறுத்துவோம், அந்த அளவுக்கு தான் வரிசை இருக்குன்னு சொன்னாரு. இப்போ வந்து அப்ப என்ன நடக்குதா நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அவர்களை வந்து கிண்டல் பண்ணி வந்து சொல்லியிருந்தாரு ஏகேடியை வந்து, அதாவது ஜனாதிபதி ஏகேடி அவர்களை ராஜித சேனாரத்ன அவர்கள் ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை வந்து இந்த பண்டிகை காலம் முடியும் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்கட்சியா சேர்ந்து ஒரு கட்சியா சேர்ந்து நம்ம வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இதாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள்னாலே இப்படித்தானே இங்கே பேசும் அப்படிங்கிற மாதிரி தான் ராஜித சேனாரத்ன அவர்கள் வந்து இன்னைக்கு ஏகேடி அவர்கள் வந்து ரொம்ப கிண்டல் தொனியில பேசியிருந்தாரு. இதே நேரத்தில் இன்னைக்கு திக்கோவிட்ட கடல் பகுதி, தெற்கு கடல் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 298 ஹெரோயின் பொதிகளை வந்து நேத்து வந்து மீட்டிருக்கிறதாக இன்னைக்கு வந்து செய்திகள் வெளியாக இருக்கு. பல நாள் மீன்பிடி படகோட கிட்டத்தட்ட 6 பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதாக இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 298 ஹெரோயின் பொருட்களினுடைய பொதிகளினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 620 கோடி ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு தகவல் வந்து கிடைச்சு கடலோர பாதுகாப்பு படை அதுக்கப்புறம் நேவிஸுக்கு வந்து இந்த தகவல் போயிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இதே நேரத்தில் 33 நாட்களையும் கடந்து ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஈரான் போரை நிப்பாட்டுமா, ட்ரம்ப் அதுக்கு இணங்குவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து இருக்கு. நம்ம சர்வதேச செய்திகளை வந்து இதுல வந்து கொண்டு வரல, உள்நாட்டு செய்திகளை மாத்திரம்தான் கொண்டு வந்திருக்கோம். இதுல என்னன்னா இன்னும் ஒரு மாத கால பகுதிக்கு வந்து இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டிருக்கு. எல்லா நாட்டிலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எரிபொருள் வந்து இருப்பு குறைவா வந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து எரிபொருளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து நிலவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனாலும் ஏதோ நம்மளுடைய நாடு கொஞ்சம் கொடுத்து வச்ச நாடு, புண்ணியம் பண்ண நாடுன்னு சொல்லலாம். ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்தியா வந்து அன்னைக்கு ஒரு கப்பலை வந்து அனுப்பிச்சு. இது மாதிரி எத்தனை நாடுகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு 2 மாசத்துக்கு சமாளிக்கலாம், இன்னும் தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இதே நேரத்தில் நேத்து உதயகம்மன் பிள்ளை அவர்களினுடைய புத்தக வெளியீடு அதிகமாக இன்னைக்கு வந்து பேசப்படுது. அதை பத்தி நம்ம நேத்து நன்றாக பேசிவிட்டோம். இதுல என்னன்னா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் வந்து அதை கேப்சர் பண்ணி, என்னப்பா அவரே இவ்வளவு வந்து தெரியாத மாதிரி இவ்வளவு வந்து டீப்பா வந்து வாசிச்சுட்டு இருக்காரு புத்தகத்தை அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல ஒரு புகைப்படம் காமிக்கிறேன், நீங்க பாருங்களேன்.
ஸோ இவ்வளோதாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்த செய்திகள். இதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய சுற்றுலா துறையை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து 6 மாதங்களுக்கு 39 நாட்டு பிரஜைகளுக்கு வந்து சுற்றுலாத்துறைக்காக வந்து இலவசமாக சுற்றுலா விசா வழங்க அமைச்சரவை தீர்மானிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்தெந்த நாடுகள்னு தகவல் இன்னும் வெளியே வரல. இது பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் வந்து சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து வெளியிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன நினைக்கிறீங்க? ராஜித சேனாரத்ன லாஸ்டா சொன்னாரே ஒரு விஷயம், ஜனாதிபதி அவர்கள் சொன்னது இப்படி சொல்லிட்டாரு, இப்படி வரிசையில் நிக்க வச்சுட்டாரு ஆக்கலை அப்படிங்கிறதுல நீங்க உடன்படுறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.